சென்னை சாலிகிராமம். சினிமானா ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்க ஆசை, கனவுகள், எதிர்பார்ப்புகள், அதில் சிறிதளவும் எனக்குள்ளேயும் குறைவில்லாமல் தான் நானும் சினிமா நகரத்தை நோக்கி சேலத்திலேருந்து சென்னை வந்தேன். ஆனால் இந்த மாநகரத்தில் எனக்கு எந்த ஒரு அறிமுகமும் இல்லை. நல்ல திரைப்படங்களாலும் புத்தகங்களின் வழிகாட்டுதலிலும் என் நண்பர்கள் உதவியாலும் நான் 2 குறும்படம் இயக்கினேன். காலம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கும் வாய்ப்பு. நாளைய இயக்குனர் சீசன் 6 நானும் என்னோட ஆசை, லட்சிய கனவுகளுக்காக எங்கள் அம்மா செய்த தியாகங்களுக்கு முன்னாடி என் உழைப்பு என்றுமே ஈடாகாது. ஆனாலும் என் அம்மாவிற்கு பெருமை சேர்க்கவே நான் உழைப்பேன். நான் மணிகண்டன் என்கிற ஜெயலட்சுமி. இந்த நாளை இயக்குனர் மேடை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்குனர் திறமையை அறிமுகப்படுத்துறதுக்காகவும் அடையாளப்படுத்துவதற்காகவும் காத்திருக்கிறது. ப்ளீஸ் கம். ஏவியில் பார்த்தோம், அம்மா நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ எந்தெந்த வகையில் அவங்களோட அந்த சப்போர்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு ரொம்ப ஐயோ நம்ம இவங்களுக்காக நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிச்சே தரணும் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஃபயர் வந்த தருணம்? சின்ன வயசுலேருந்தே நானும் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு பார்க்குறதுலேயே பெரிய கனவாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த விதத்தில் அம்மாவுக்கு நானும் எது செய்கிறது ரொம்ப கில்ட்டியாக இருக்கேன். இன்றைக்கி வரையும் ஒரு பெரும் குற்ற உணர்ச்சியோடய சுற்றிட்டு இருக்கேன் நான். அந்த கட்டத்தில் இன்றைக்கி வரையும் நான் ஜெயலட்சுமிங்கிற பேர் வச்சது கூடயும் அம்மாவுக்கு தெரியாது. இந்த பெயர் மட்டும்தான் நான் பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பெருசாக எனக்கு பணம் பொருளாக அம்மாவுக்கு பண்ணுறதை விட எனக்கு இந்த பெயர் மூலியமாக அம்மாவுக்கு ஒரு பெரும் பெயரை வாங்கி கொடுக்கணும். பெரும் பெயர் நிச்சயமாக வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல்ல உங்களோட குறும்படத்தை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசலாம். அவரோட குறும்படத்தை இப்போ பார்க்கலாம். நான் ஓனமாப்பா, என்னால் நடக்க முடியாதா? யாருடா சொன்னா? இந்த உலகத்தில் யாருமே ஊனல. இந்த உலகத்துக்கு நீ எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? எவ்வளோ? நீ பிறந்தப்போ உன்னை பார்க்க கடவுள் வந்தாருடா. காடா? ஆமாடா, காட் தான். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் பார்த்துக்க 2 கைகள் பார்த்தாது, அதனால் உங்கள் புவி காலை தெரியான்னு கேட்டாருடா. உடனே அம்மாவும் நானும் இல்லை எங்கள் காலை வேணால் எடுத்துக்கணும்னு சொன்னேன்டா. அதுக்கு அவர் சொன்னார், உலகத்துலேயே புவி கால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் உதவி செய்யணும், பாப்பா கால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாருடா. அப்புறம் அம்மாவும் நானும் யோசிச்சு பார்த்தோம், சரி ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ண தானே பாப்பா காலை கேட்குறாரு, அதனால நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம்டா. சாரிடா. சரி விடுப்பா, கடவுள் பாவம்ல. அப்பா, இன்னைக்கு நீ வரப்போ நிப்பான் பொம்மை வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வந்தா செல்லமே. சரி, ஸ்கூலுக்கு போறீங்களா? ₹300 கம்மியாக வராதா? அவ்வளோதானே, 300 தானே ரேட்டு. இதுக்கும் கம்மியாகனா வேறு பொம்மை பாருங்க. பா, 2 தடவை பொம்மை வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு வாங்கிட்டே வரலப்பா. இன்னைக்காச்சு நிப்பான் பொம்மை வாங்கிட்டு வாப்பா. வணக்கம். வணக்கம் அண்ணா. டெய்லி தண்ணல் கட்ட இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, பேசாமல் ஊர்லேயே விவசாயம் பண்ணியிருக்கலாம்ல. மழை எங்கே சார் பெய்யுது? பூரா வானம் பார்த்தும் பூமி. இன்னுமா எலிக்கறியை தின்னுட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு சாக சொல்கிறீங்க? அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி விவசாயம் பண்ணாலும் விளைச்சலுக்கு ஏற்ற விலை இல்லை. நடுவில் இருக்கிற புரோக்கர் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. உள்நாட்டிலேயே எங்களை அகதியாக பார்க்குறாங்க சார். எங்களை யார் சார் மதிக்கிறா? சரி வரண்ணா. வா 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 கயல் குட்டி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரியா? லீவா? அப்பா கூட வியாபாரத்துக்கு போனியா? கூழு தரேன்னா? சரி. இந்த குடி. இன்னைக்கு எந்த ரூட்லையா வியாபாரம்? தாம்பரம் ரூட்லையா? ஐயா அட வெய்யா வெய்யன்ற. ஏன் பேத்திக்கு நான் கூழ் கொடுத்தா எனக்கு காசு கொடுக்குறியா? செருப்பு எவ்வளோ? 250 மேடம்.
பழசா இருக்குது, அதை போய் 250 ரூபான்றீங்க. பழசு இல்லை, தூசு பண்ணிருக்கு. இதான் தட்டினா சரியாயிடும். இந்த பாருங்க சரியாயிடுச்சு. இதான் தூசு தட்டினா இல்லை, சரியாயிடும். வேண்டாம். புதுசு தான் மேடம், வாங்கிக்கோங்க. இல்லை பரவாயில்ல. बर्फी सर 10 ரூபா. அண்ணா ஒரு பர்ஃபி. बर्फी 10 ரூபா சார். கயல், இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆச்சு? 250 ரூபாப்பா. சார் 10 லட்சம் ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு வட்டியே 4 லட்சம் ரூபாய் சார். இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது சார். ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஏன் ரஃபி பேசுகிறேன் சார், டிடிஎஃப்சி பேங்க்லேருந்து. ஆமாம் சார், வர வழியில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் சார் வந்தேன். வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். ஆமாம் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க சார். 20 லட்சம் தான் சார். இதோ பக்கத்தில் தான் சார் இருக்கேன். 2 மினிட்ஸ் வந்துடுறேன் சார். சாரி. அப்பா நிப்பான் பாபா சூப்பரா இருக்கு. புவி, இன்னைக்கு அப்பா கடைக்கு கடவுள் வந்தாருடா. அப்பா என்னப்பா சொன்னாரு? 300 ரூபாண்ணா. 300 ரூபாய் கம்மியா இல்லையா? 300 ரூபாய் கம்மியாக வருதுண்ணா. 300 ரூபாண்ணா. நேற்றுக்கு 200 ரூபா சொன்னீங்க. அண்ணா 300 ரூபாய் கம்மியாக செப்பல் இல்லைண்ணா. 200 ரூபானா வாங்கிக்கிறேன், இல்லைனா வேணாம் போ. மாமா அந்த செருப்பு 300 ரூபா பாப்பா. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? எங்ககிட்ட 280 ரூபா தான் இருக்கு. சரி கொடுங்க. மாமா. பரவாயில்ல பாப்பா, நீ சாப்பிடு. அன்பா கொடுக்குது பாப்பா, வாங்கிக்கோங்க. பாப்பா உங்களுக்காக ஒன்று வாங்கியிருக்கா. இந்தா கயல், தாத்தாவுக்கு கொடு. கயல், எப்படா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்? கம்மங்கூழ் தாத்தாக்கு செருப்பு வாங்கலாமாப்பா? புவி பாப்பாவை எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்க சொல்லி சொன்னாருடா. சில சமயங்களில் கடவுளும் குழந்தைங்க கிட்ட அன்பையும் கருணையும் கற்றுக்க வேண்டியிருக்கு. பர்ஃபி, அதில் இருந்த அந்த அன்பு ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. பட் பர்ஃபி படம் பார்த்துட்டு நம்மளோட கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். பொன்ராம் சார், உங்களோட கமெண்ட்ஸ். ஜெய் வந்து ரொம்ப அன்பானவன்னு நினைக்கிறேன். அன்பு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்துச்சு. ஸோ எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்க. ரொம்ப பார்க்குறது ரொம்ப எளிமையாகவும் அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி எளிமையான மனிதர்கள்ட்ட அன்பு நிறைவேற்றதை அற்புதமாக சொல்லியிருக்காரு ஜெய். அவர் வாழ்த்துக்கள். பொன்ராம் சாரோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. பிரதாப் போத்தன் சார், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். Paid forward concept தான், love reaches everywhere. It's a nice topic, but I don't know, something didn't fall in place in the narrative structure. But on the whole, it was a laudable effort and well done. Okay. பிரதாப் சாரோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. வெற்றிமாறன் சார், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இது உள்ளே போகிறது மாதிரி நான் போன கண்டெஸ்டண்ட்டை ஒன்று பேசிடணும்னு நினச்சேன். ஓவர் ரியாக்ட் பண்ணலாம் என்னன்னு எனக்கு தெரியல. I've been thinking of that only. அதை யோசிச்சுட்டே இருக்கேன். என்னோடய உணர்வு, அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஷேர் பண்ண உணர்வு அது என்னவோ அதுதான். மேபி அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினா என்னன்னு தெரியல. பட்
தட்ஸ் பாதரிங் மீ. நான் பேசுனது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாதர் பண்ணிட்டே இருக்குது. ஐம் ஃபீலிங் வெரி அன்கம்ஃபர்டபுள் அபவுட் இட். ஸோ அதனால் இஃப் ஐ ஹேட் ஹர்ட் யுவர் இமோஷன்ஸ் ஐ அப்பாலஜைஸ். பட் நான் என்னுடைய உணர்வு அதை பார்த்து அதில் இருந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட். ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இது வந்து ஒரு நல்ல செயல், சுயநலமற்ற ஒரு செயல். ஒருத்தருடைய அப்படி ஒரு செயல் வந்து எவ்வளோ பேரை சுற்றி பயன்பெற வைக்குது அப்படின்றது தான் இதனுடைய ஐடியா இல்லையா? கண்டிப்பாக. வெறும் இன்டென்ஷன் லெவல்லே இருக்குது. உங்கள் எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்குது, அது அந்த அளவுலேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம யோர் ஷார்ட்ஸ், யோர் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அழுத்தம் நான் சொல்கிறது என்னென்னா அசர்ட்டிவாக ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு அழுத்தம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் யோர் டயலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டயலாக் கான்செப்ட் நல்லாயிருக்கு. இப்போ அந்த பிகினிங்கில் வந்து அந்த அப்பா பொண்ணுக்கிட்ட பேசுகிற இடம் இருக்குல்ல, அது அந்த ஐடியாவே நல்லாயிருக்கு. அது அப்படியே ஒரு அப்பா அவர் மகளுக்கு சொல்கிறது. இப்போ எனக்கு நானாக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன்னா, நாங்கள் வேண்டாம்னு நினச்சோம், நீதாம்மா கொடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இதாக நான் வச்சுருந்துருப்பேன். பட் அதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார்.